மிகுந்த அக்கறையுடன் அரசியல் மற்றும் தொகுதி பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளுமாறு அமித்ஷா அறிவுரை வழங்கினார் என முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழிசையை அமித்ஷா கண்டித்ததாக செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் இது தொடர்பாக தமிழிசை தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நேற்று ஆந்திராவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு முதன்முறையாக சந்தித்தேன் என்றும், அப்போது அவர் மக்களவைத் தேர்தலில் சந்தித்த சவால்கள் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டு அறிந்தார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேவையற்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இந்த விளக்கம் என அவர் பதிவிட்டுள்ளார். விருப்ப ஓய்வு திட்டத்தில் கையெழுத்திட்ட 500 தொழிலாளர்களும் வேலைக்கு வர வேண்டாம் என மாஞ்சோலை தேயிலை தோட்ட தனியார் நிர்வாகமான பிபிடிசி தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்துக்குதிரை வெட்டி உள்ளிட்ட மலை கிராமங்களில் தேயிலை தோட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்ட விருப்ப ஓய்வின் கடைசி நாள் இன்று என்பதால் விருப்ப ஓய்வு திட்டத்தில் கையெழுத்திட்ட 500 தொழிலாளர்களும் வேலைக்கு வர வேண்டாம் என தேயிலை தோட்ட தனியார் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் விருப்ப ஓய்வு ஊதியம் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முதிர்வு தொகை காசோலையாக வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. தென்காசியில் தனியார் பேருந்து மீது கனிம லாரி மோதிய விபத்தில் தாய், 3 வயது மகன் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி புறப்பட்ட தனியார் பேருந்து இலத்தூர் விலக்கு என்ற இடத்தில் வந்தபோது அதிவேகமாக வந்த கனிம லாரி கண்ணிமைக்கும் நேரத்தில் பேருந்தின் மீது பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் பேருந்தின் முன்பகுதி சேதமடைந்து கவிழ்ந்து விழுந்தது. இதில் தாய், மகன் உட்பட 3 பேர் பேருந்தின் சக்கரத்தின் அடியில் சிக்கிய நிலையில் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநர் முத்துராஜுவை தேடி வருகின்றனர். சாவி அம்பையில் இருக்கு. கும்பகோணம் அருகே திருவலஞ்சொழியில் தயாரான சிங்கப்பூர் முன்னாள் பிரதமர் லீ குவான் யூ முழு உருவ ஐம்பொன் சிலை சிங்கப்பூர் செல்ல உள்ளது. நவீன சிங்கப்பூரின் சிற்பி என அழைக்கப்படும் முன்னாள் பிரதமர் லீ குவான் யூவின் முழு திரு உருவ சிலை செய்ய அந்நாட்டைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் திருவலஞ்சொழியில் உள்ள சிற்பியிடம் 6 மாதத்திற்கு முன் ஆர்டர் செய்திருந்தார். இதை அடுத்து 6 அடி உயரமும் 150 கிலோ எடையில் லீ குவான் யூவின் சிலை ஐம்பொன் சிலை வடிவமைக்கப்பட்டு சென்னையில் இருந்து விமானம் மூலம் சிங்கப்பூர் எடுத்து செல்லப்படுகிறது. லீ குவான் யூ சிலை செய்தது தங்களுக்கு பெருமை என சிலையை வடிவமைத்த ராமலிங்கம் ஸ்தபதி தெரிவித்தார். புதுச்சேரியில் குடும்ப அட்டை பெறுவதற்கு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக கூறி பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடன் குடிமை பொருள் வழங்கல் துறையை சுயேச்சை எம்எல்ஏ முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு நிற குடும்ப அட்டைகள் பெறுவதற்கு பொதுமக்களிடம் இருந்து குடிமை பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் சிலர் லஞ்சம் கேட்பதாகவும் கொடுக்காதவர்களை அலைக்கழிப்பதாகவும் புகார் எழுந்தது. இதை அடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுடன் சுயேச்சை எம்எல்ஏ நேரு தட்டாஞ்சாவடியில் உள்ள குடிமை பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் லஞ்சம் கேட்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. சோப்பு கார்டு தனி கார்டுலாம் வழங்குறது கிடையாதுல்ல. அப்புறம் நான் என்னன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமராவதி புதூரில் உள்ள நியாய விலை கடைகளில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நியாய விலை கடைகளில் விநியோகிக்கப்படும் அரிசி, பருப்பு, கோதுமை, எண்ணெய் போன்ற பொருட்கள் சரியாக விநியோகம் செய்யப்படுகிறதா மற்றும் பொருட்கள் அனைத்தும் சரியான அளவில் வழங்கப்படுகிறதா என்றும் ஆய்வு செய்தார்.
மேலும் நியாய விலைக் கடைகளின் பொறுப்பாளர்களின் செயல்பாடுகள் குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார்.